பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட கருவேப்பிலை பொடி இதை எப்படி செஞ்சு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோ மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து ஹேர் க்ரோத்தும் சரி, சாப்பிட மாட்டேன் கருவேப்பிலை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்களுக்கும் சரி, இந்த மாதிரி ஒரு ஆட்டை நீங்கள் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ அதனால இட்லி தோசை கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு செம அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆட்டை செஞ்சு பார்க்கணும். ஸோ எப்படி செய்யணும் பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. என்னடா எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து இட்லி பொடி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நான் என்னோட ஸ்டைல் எப்படி பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 21 வத்தல் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த வத்தல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல நீளமாக இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்ல ஸ்பைசியும் கூட. அதனால நான் இந்த வத்தல் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 20 வத்தல் டு 21 வத்தல் எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். அதனால 1 கப் அளவுக்கு வந்து உளுந்து எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளை எள்ளு இருக்கும்ல அது, சாரிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு வந்து அதுவும் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ஒரு 50 கிராம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து பூண்டு எடுத்திருக்கேன், காயம் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 35 கிராம் வந்து கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சு எடுத்திருக்கேன் நான். ஸோ உப்பு தேவையான அளவுக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். ஸோ வாங்க நம்ம கடற்கரை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மளோட இட்லி பொடி வந்து செம டேஸ்டி, அவர் எம்மியாகவும் இருக்கும். ஸோ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு நல்லா சூடாயிடுச்சுங்க. போட்டுக்கிட்ட கல் வந்து நல்லா சூடாயிடுச்சு, நான்ஸ்டிக்கு. ஸோ பாருங்க, இது வந்து கடலைப்பருப்பு. ஸோ இது லேசாக பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும், ரொம்ப கரைஞ்ச விட்டுறக்கூடாது. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா நீங்கள் இதை பொறுமையாக வறுத்து எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அதனால இதை நல்லா பொறுமையாக நான் வறுத்து எடுத்துட்டு உங்களுக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக தான் நான் வறுத்துருக்கேன், ரொம்பவும் இதாக இருக்காது. சூடு வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு, நல்லா சூடாக இருக்குது. சாரிங்க, சுட்டுருச்சு. ஸோ பாருங்கள், நல்லா வறுத்துட்டேன். ஸோ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வச்சுருந்த உளுந்த பருப்பையும் நல்லா பொன்னிறமாக தான் வறுக்கணும், கருக விட்டுறக்கூடாது. இதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உளுங்க நல்லா வறுத்து எடுத்துச்சுங்க. பார்க்குறது உங்களுக்கு தெரியுதான் பாருங்க. நான் வந்து வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன். ஏன்னா இட்லி பொடிங்கும் போது நம்ம வந்து வெள்ளை உளுந்து எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால இதையும் வறுத்துட்டேன். இதையும் எடுத்துட்டு அடுத்து வந்து கருப்பு எள்ளுங்க. இதையும் நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கணும். ஸோ இதையும் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வச்சுருந்த எள்ளையும் நல்லா வறுத்தாச்சு. ஸோ இதையும் எடுத்துக்குவேன். அடுத்து வெள்ளை எள்ளுங்க. இது 2 ஸ்பூன் தான் எடுத்துக்கேன். இதையும் லேசாக நல்லா வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். வெள்ளையிலையும் நல்லா வறுத்தாச்சு. இதையும் எடுத்துக்கிறேன். வத்தல் இதையும் நல்லா லேசாக சிம்மில் தான் வறுக்கணும். ஸோ சிம்மில் வறுத்துட்டு உங்களுக்கு வத்தலையும் நல்லா வறுத்தாச்சு. பாருங்கள், கருகக்கூடாது. ஓகேவா? கருகாத அளவுக்கு நம்ம வறுக்கணும். ஸோ வறுத்து எடுத்தாச்சு. இது கருவேப்பிலை வந்து நான் வந்து 35 கிராம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை உங்களுக்கு பார்க்க ஜாஸ்தியாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரொம்ப கம்மி தான். ஸோ எனக்கு வந்து ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்கனால நான் வந்து இதை சேர்த்துருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா வறுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா நம்மளோட கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுச்சு, சூப்பராக இருக்குது வாசனையும். ஸோ அதனால் இப்போ இதையும் எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். எதுக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம வச்சிருந்தாலும் பூண்டு, இந்த பூண்டை வந்து நான் வந்து என்ன செய்வேன்னா நச்சு போடுவேன் அந்த ஃப்ளேவருக்காக. ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட சேர்த்து என்ன செய்வேன்னா காயம் இருக்கும் இல்லையா, அந்த காயம் நான் பொடி வச்சிருக்கேன். இந்த பொடியும் என்ன செஞ்சுக்கிறேன், ஒரு 1/4 to 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நம்ம பருப்பு சேர்க்கறதுனால நான் ஒரு 1 ஸ்பூன் to 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லா சேர்த்துக்கிறேன். அப்போ இதை வந்து ஆயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த பூண்டு, இந்த காயம், இது 2ஐயும் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இதோட சேர்த்து நான் வந்து என்ன செஞ்சுக்குவேன் அப்படின்னா அந்த கருவேப்பிலையில சேர்த்துக்குவேன். ஓகேவா? கருவேப்பிலை வந்து ரொம்ப காஞ்சி போயிடுச்சு, தூர போடணுமே நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு பொடி அடிக்கணும்னா நீங்கள் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். பசங்களுக்கு வந்து பச்சையாக இருந்தால் கூட ஒரு மாதிரி சீக்கிரத்துக்குள்ள ஒரு மாதிரி போகிற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துட்டாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ நல்லா சிம்மில் வச்சு நான் அதை வறுத்து எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட பூண்டும் காயமும் சேர்த்து நல்லா போட்டுனால வாசனை செம்மையாக இருக்குது. இப்போவே எப்படா சாப்பிடலாங்கிற இருக்கும். அந்த ஆயிலில் வந்து அந்த காயம் அப்புறம் அந்த பூண்டோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், ஏங்க இப்படி போட்டிருக்கீங்க, பச்சையா அப்படியே போட வேண்டியதானு. பச்சையா போடுறத விட இந்த மாதிரி காயம் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடும்போது இன்னும் பருப்பு பொடி டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நான் இந்த மாதிரி செய்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி செய்யணும்னு பிடிச்சிருச்சா நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது இப்படியே இருக்கட்டும். இது எல்லாமே இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிறது எல்லாமே என்ன செய்யணும்னா நல்லா ஆறணுங்க. ஆறுனா தான் நம்ம வந்து பொடி வந்து இடிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்க அத்தனை பொருளுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஆறணுங்க. ஆறுனா தான் நம்ம வந்து பொடி வந்து இடிக்க முடியும். ஸோ அதனால இது எல்லாமே இப்போ ஆறணும். நம்ம வச்சிருக்க பூண்டும் ஆறணும். எல்லாமே ஆறி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பொடி வந்து நம்ம நல்லா ஆறிச்சு நம்ம வறுத்து வச்சதை இப்போ ஃபஸ்ட் வந்து வத்தலை சேர்த்துக்கிறேன். வத்தலை சேர்த்தோம்னா ஃபஸ்ட்டு வத்தலை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு வத்தலை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வத்தல் வந்து ஓரளவுக்கு அரைச்சிட்டேன். இப்போ இது கூடயே நம்ம வச்சிருந்தோம்ல உளுந்து, வறுத்து வச்சிருந்த உளுந்து சேர்த்துக்கிறேன். அது கூட இந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதையும் அரைச்சி எடுத்து வந்தாச்சுங்க பாருங்கள். ஆனால் பரபரன்னு இருக்கும். இது கூடயே நான் வந்து நம்ம வச்சிருந்த ஃபஸ்ட்டு கருவேப்பிலை இருக்கு இல்லையா, இதை நான் சேர்த்துக்கிறேன். இதையும் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து அப்புறம் கலர் எப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து கருவேப்பிலை நம்ம நிறைய சேர்த்தோன்னே கருவேப்பிலை மாதிரி ஆயிடுச்சு, கருவேப்பிலை பொடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சிருந்த எல்லையும் நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கம்மியாக வேணும், நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் இதோட சேர்த்து நான் செய்கிறேன் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து அரைச்சிட்டு போகிறேன்.
தேவைப்பட்ட கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதனால இதை அரைச்சிட்டு உங்களுக்கு இப்போ இது கூட நம்ம வச்சிருந்தோம்ல நம்மளோட பூண்டு காயம் இதெல்லாமே சேர்த்துக்கணும். ஏன்னா உளுந்து சேர்த்துருக்கோம்ல நம்ம, அதனால நல்ல வாசனை சும்மா கமகமன்னு இருக்கு இப்போ வரைக்கும். சாரி, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. சாரி, இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட பருப்பு பொடி ரெடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப 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 நைஸாக இருக்குன்னு அவசியம். எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு பரபரப்பு இருந்தால் போதுங்கனால நான் அந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இப்போ மட்டும் பார்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு உப்பு தேவைப்படுது. இது நீங்கள் கருவேப்பிலை பொடி கூட சொல்லிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குது. இதை ஒரு லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்கள். நல்ல ஒரு ஸ்பைசி இருக்குது, சால்ட் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த பூண்டோட ஃப்ளேவர் காயத்தோட ஃப்ளேவர்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு ஆட்டை இதை வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நான் கருவேப்பிலை ஜாஸ்தியாக சேர்க்கிறேன்னா குழந்தைங்க கருவேப்பிலையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க இல்லையா? அதனால தான் நான் வந்து இதில் கருவேப்பிலை நிறைய சேர்த்துருக்கேன். இல்லைங்க எங்களுக்கு கருவேப்பிலை வந்து இப்படி பிடிக்காது, ரொம்ப சாப்பிட மாட்டேலாம் சொல்கிற பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. பாருங்கள் சூப்பராக நம்மளோட கருவேப்பிலை பொடி இல்லைனா இட்லி பொடி எது வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். நான் கருவேப்பிலை யூஸ் பண்ணுறதுனால ஹேர் க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும், அதனால் நான் வந்து யூஸ் பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன். ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வச்சு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.